மக்கள் மன்றத்தின் சார்பாக நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற மாபெரும் போர்க்களத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி பாசிசத்தை வீழ்த்திட வேண்டும் என்பதற்கான பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பு தோழர் மகேஷ் அவர்களே, நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் என் அருமை நண்பர் PM குமார் அவர்களே, இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய எஸ்சி உள்ளிட்ட உரையாற்ற இருக்கக்கூடிய அன்பு தோழர்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எஸ்சி அவங்க பேசுகிற பொழுது இந்த தேர்தல் எத்தனை முக்கியம் வாய்ந்த தேர்தல் என்பதனை மிக எளிமையாக, ஆனால் அதே நேரத்தில் அழுத்தமான செய்திகளையும் இங்கே எடுத்து வைத்து பேசி அமர்ந்திருக்கிறார். இந்தியாவை 10 ஆண்டு காலம் மோடி ஆண்டு இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டு காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சீரழிவுகளை பற்றி இங்கே சுருக்கமாகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். நேரத்தின் அருமை கருதி அவர் சுருக்கி சொல்லியிருப்பதை என்னால் உணர முடிகிறது என்று சொன்னாலும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு கடனாளி நாடாக மாற்றிவிட்டு இந்தியாவை உலகறிய வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றும், உலகத்தின் தரவரிசையில் இந்தியாவை நான் உயர்த்திவிட்டேன் என்றும், எல்லா இடத்திலும் பெரிய ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசினுடைய அம்பலங்களை இன்றைக்கு கிழித்தெறியக்கூடிய கூட்டமாய் அவர் உரையாற்றி சென்றிருக்கிறார். நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை, அவர்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்றும், வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வேலையற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றும், இந்தியாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணமெல்லாம் வெளிநாடுகளில் கருப்பு பணமாக இருக்கிறது, இந்தியாவுக்குள்ளும் இருக்கிறது, வெளிநாட்டுகளிலும் இருக்கிறது, அதையெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்த்தால் ஒவ்வொரு இந்தியனுக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவேன் என்றும் சொன்னார். இந்த இந்தியாவின் பெரும் பகுதியை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்தியாவின் உயிர் நாடியாக இருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள், அவர்களுடைய வருவாயை இரட்டிப்பாக மாற்றி காட்டுவேன் என்றும் சொன்னார். இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே வந்து இன்றைக்கு நாடை எந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பற்றவர்களுடைய நிலை இன்றைக்கு 50 கோடி பேருக்கு மேலாக வேலையற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறார். 140 கோடி மக்கள் தொகையில் 40 கோடிக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். இந்தியாவுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள் விடுதலை பெற்ற பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து 2014 மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்கிற வரையிலும் இந்தியாவினுடைய கட்டமைப்பு எதுவென்று சொன்னால் ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள். போக்குவரத்து வேணுமா உடனே ரயில்வே, போன் பேசணுமா உடனே BSNL, நமக்கு நிலக்கரி தேவையா கோல் இந்தியா லிமிடெட், மின்சாரம் தயாரிக்க வேண்டுமா நெய்வேலி தெர்மல் பவர் பிளான்ட், இரும்பு தயாரிக்க வேண்டுமா ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் சேலத்தில் இருக்கக்கூடியதை போல இன்னும் பல இடத்தில், எரிவாயு முக்கியமானதா உடனே கேஸ் அத்தாரிட்டிஸ் இந்தியா லிமிடெட் கெய், அந்த எரிவாயுகளை தயாரித்து மக்களுக்கு விநியோகிக்க வேண்டுமா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் என்று மக்களுக்காக இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும்
கட்டமைப்பதற்காக பொதுத்துறை நிறுவனங்களாக உருவாக்கப்பட்டது. இந்த பொதுத்துறை நிறுவனம்னா என்னன்னு மக்களுக்கு தெரியணும்னா, அரசனுடைய முதலீட்டில் இரண்டு வகையான பலன்கள் தரக்கூடியது. ஒன்று, அதில் வேலை புரியக்கூடியவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களே வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள். இரண்டாவது, மக்களுக்கு தேவையான அத்தியாவசியத்தை செய்து தருவதில் லாப நோக்கம் இல்லாமல் அதை குறைந்த விலையில் மக்களுக்கு தருகிறது. இதுதான் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவதற்கான அடிப்படை நோக்கம். ஒரு காலத்தில் வங்கிகள் எல்லாம் தனியாரிடம் இருந்திருக்கிறது. இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பாக தனியாரிடம் இருந்திருக்கக்கூடிய வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்க வேண்டும் என்று அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது வங்கிகள் தேசியமயமாக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து வங்கிகள் எல்லாம் தேசியமயமாக்கப்பட்டது. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட பிறகுதான் அது ஸ்டேட் பேங்காக இருந்தாலும் இந்தியன் பேங்காக இருந்தாலும் சாமானியனுக்கான வங்கியாக மாறுச்சு. விவசாயிகளுக்கு கடன் வேணுமா, உடனே போய் கடன் பெறலாம். ஒரு ஏழை எளியோருக்கு அவசியமா, உடனே கடன் பெறலாம். குறைந்த வட்டியில் கடன் பெற்று அதை திருப்பி செலுத்துகிற ஒரு நிலை. ஆக இங்கே லாபத்தை விட மக்கள் நலன் என்று சொல்லக்கூடிய வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடித்து தந்ததின் விளைவாக நமக்கு பெற்றிருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் இங்கே இருக்கு. ஆனால் மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு என்ன நடந்திருக்கிறது? அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை எல்லாம் தனியாரிடம் தாரை வார்ப்பது. துறைமுகமா அதானியிடம் ஒப்படைச்சிருது. விமான நிலையமா அதானி கிட்ட கொடுத்துருது. இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் ஏர் இந்தியா அதையும் அதானியிடம் விட்டு விடுவது. இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் விட்டுக்கொண்டே வருகிறது. இங்கே கூட அவர் பேசுகிற போது சொன்னார், ஒரு பெரும் ஊழல் பட்டியல் இருக்கிறது என்று சொன்னேன். தேர்தல் பத்திர ஊழல் அந்த ஊழலை பற்றி மட்டுமே சொல்லுவதற்கு பெரும் பட்டியலே இருக்கு. அது என்னங்க தேர்தல் பத்திரம் ஆனவனா அவங்கவுங்க வராங்க சொல்லிட்டு போயிடறாங்க. கொஞ்சம் பேப்பர்ல பார்க்குறோம், கொஞ்சம் டிவியில பார்க்குறோம், ஆனால் முழுசா தெரியலையே. ஒரு அரசியல் கட்சிக்கு அன்பளிப்பாக வழங்க விரும்புகிறவர்கள் யார் விரும்பினாலும் அதை இப்ப நாங்க திமுக உருவாக்குற காலங்களில் உண்டியிலிருந்து வந்திருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் உண்டியிலிருந்து வந்திருக்கிறது. ஏன் மக்கள் மன்றம் இன்று வரைக்கும் ரசீது போட்டு மிக தெளிவாக எங்களுக்கு தேவை, இதா தாருங்கள், உங்களால் முடிந்த தாருங்கள், 10 ரூபாய் தாருங்கள், 20 ரூபாய் தாருங்கள், 100 ரூபாய் தாருங்கள், நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லி வசூலித்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். இப்படி நன்கொடைகளை வசூலிப்பது என்பது மக்களோடு இந்த ஒரு இயக்கம் எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கிறதோ அதற்கு பிரதிபலனாக மக்கள் நன்கொடையாக தருவது. இது அந்தந்த கட்சிகள் மீது அபிப்பிராயம் ஏற்படுவதும் அந்த கட்சிகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவின் அடிப்படையிலும் அதிகமான நிதிகள் பெறுவது என்பது உண்டு. ஆனால் அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு உண்டு. அந்த கணக்கு வழக்கெல்லாம் ஆடிட் பண்ணி தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கணும். இது 2015 வரையிலும் அப்படிதான் இருந்தது. ஆனால் மோடி வருகிறார், உத்தமரை போல சொல்கிறார், நான் பெரும் உத்தமன், நான் ஊழலை ஒழிக்க வந்திருக்கக்கூடிய பெரும் உத்தமன். அதுக்கு அண்ணாசரன் ஒரு பெரும் உத்தமர் வேற வேஷம் போட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டாரு. இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல அவரு. அந்த அண்ணாசரன் உயிரோட இருக்காரு, ஆனா இப்பெல்லாம் ஊழல்லாம் தெரியாது அவருக்கு. அப்ப மட்டும் ஊழல்லாம் தெரியும், அயோக்கியர்கள். அன்றைக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு மோடி வந்துட்டார். வந்துட்டு என்ன சொல்றாரு, ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. நாடு எந்த நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது என்றால், எதை செய்தாலும் மக்கள் அறிய வேண்டும் என்று, வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. சுதந்திரம் பெறும்பொழுது இல்லாத உரிமை எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு தேடி வருகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டம், உடனே என்ன இருக்கோ அந்த தகவலை உடனே குடுன்னு கேட்கிற உரிமை தருகிறது சட்டம். நீதிமன்றம் அதற்கான வடிகாலை தருகிறது. அப்ப சட்டம் எதை தருகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கான உரிமைகள் எல்லாம் தருகிறது. ஆனால் வளர்ந்து வருகிற நேரத்தில் மோடி போடுகிறார் ஒரு சட்டம், யார் நன்கொடை கொடுத்தாலும் கணக்கு வழக்குகளை வெளிப்படையா காட்ட வேண்டியதில்லை, வாங்குற நானும் வெளிப்படையா காட்ட வேண்டியதில்லை, கொடுக்கிறவங்களும் காட்ட வேண்டியதில்லை. ஒண்ணு, அது பத்திரம்ன்ற பெயர்ல கொடுக்கிறது, தேர்தல் பத்திரம்ன்ற பெயர்ல எலக்ட்ரல் பாண்ட். யார் மூலியமா? ஸ்டேட் பேங்க் மூலியமாவே வாங்கி கொடுக்கணும். அது வாங்கணும், வாங்கி கொடுக்கணும். அது நன்கொடையா கொடுத்த காரணத்துக்காக அதுக்கு
வரியும் அவருக்கு சலுகை தரப்படும். யாரு டொனேஷன் கொடுத்தவருக்கு அது உண்டு, எல்லா இடத்துலயும் உண்டு. ஒரு தொண்டு நிறுவனம் செயல்படுகிறது, உணவு சாப்பாடு போடுறாங்க, ஒரு 100 பேருக்கு எப்பவுமே நான் போய் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னா எனக்கு 5000 ரூபாய்க்கு வரி சலுகை உண்டு. 5000 ரூபாய்க்கு கூட வரி சலுகை உண்டு. நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நான் 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னா எனக்கு இன்கம் டேக்ஸ் வரி சலுகை கொடுத்துருவான். அந்த மாதிரி ஸ்டேட் பேங்க்ல அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுத்தா வரி சலுகை உண்டு. ஆனால் கொடுத்தவர் கணக்கு காட்ட வேண்டாம், வாங்கினவங்க கணக்கு காட்ட வேண்டாம், தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்க வேண்டாம். மக்கள் நாம் கேட்கலாம் விரும்பினா உனக்கு தகவல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒரு சட்டம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு மோசடியான சட்டத்தை அவர் திட்டமிட்டு வடிவமைத்திருக்கிறார் என்று யோசிக்க வேண்டும். இன்னைய இதுல இருக்கு பெருசா அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு போறாங்க, ஒரு பெரும் பட்டியலே இருக்கு, என்கிட்ட வண்டியில இருக்கு, இப்போ எடுத்தோம்னா நேரம் இல்லை. ஒரு கம்பெனிக்கு போகுது, யாரு இன்கம் டேக்ஸ் கம்பெனி போகுது, டிபார்ட்மெண்ட் துறை, வருமான வரித்துறை போய் உங்ககிட்ட அதிகமான வருமானம் இருக்கு, நீ கணக்கு தாக்கல் செய்யல, அப்படி இப்படின்னு ஒரு ரைடு அடிச்சுட்டு வந்துருது. நல்லா பாருங்க, நவம்பர் 7ஆம் தேதி ரைடு அடிச்சுட்டு வந்தா நவம்பர் 11ஆம் தேதி நம்ம பாஜகவுக்கு டொனேஷன் போயிடுது. அந்த கம்பெனில அமலாக்கத்துறை என்ற இடி 1000 கோடி அளவிற்கு பெரும் அளவுக்கு உங்க தொழில ஏதோ இது இருக்கு, கணக்கு வழக்கு சரியா இல்ல, பண பரிமாற்றம் ஏதோ தவறாக நடந்திருக்கிறது, அப்படி இப்படின்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ரைடு அடிக்கிறாங்க. ரைடு எல்லாம் நடந்து முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுது. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அவர் மேல எந்த ஆக்ஷனும் இல்லை. என்னன்னு பார்த்தா தேர்தல் பத்திரம் 100 கோடி ரூபாய் அளவுக்கு பாஜகவுக்கு போகுது. அரசாங்கத்தினுடைய டெண்டர் ஒரு உதாரணத்துக்காக சொல்லணும்னா, நம்ம தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. இப்ப இந்த தேசிய நெடுஞ்சாலை பெரும் பணி, இப்ப 4 வழி சாலையா இருக்கு, 6 வழி சாலையா நடக்குது. அது மத்திய அரசுக்கு சொந்தமான சாலை தான். தேசிய நெடுஞ்சாலை 6 வழி சாலையா நடக்குது. அது ஒரு பல 100 கோடிகள், சில இடத்துல 1000 கோடிகள் கூட வேலை நடக்கலாம். அந்த டெண்டர் யாருக்கு அப்படின்னு ஒரு வருது, டெண்டர் வருது. டெண்டர் நோட்டீஸ் வந்து டெண்டர் வர போற தேதி வேற நாள், இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு டெண்டர் வரப்போகுதுன்னா, டெண்டர் நாளுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அந்த கம்பெனி போயிட்டு பாஜகவுக்கு இந்த மாதிரி தேர்தல் பத்திரத்து மூலமா பணம் கொடுக்குது. டெண்டர் யாருக்கு போகுது? அந்த கம்பெனிக்கு போகுது. இது மொத்த விவரத்தையும் இன்றைக்கு தோல் உரித்து காட்டுகிறது. யார் என்றால் திமுகவோ காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த கட்சிகள் அல்ல, உச்ச நீதிமன்றம் காட்டி இருக்கிறது, தோல் உரித்து காட்டி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய முழுமை பெற்ற பெஞ்ச், தி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் has declared this is a very big constitutional break by the union government என்று சொல்லியிருக்கு. இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடியான செயல் என்று விமர்சித்து உத்தரவு போட்டு இருக்கிறது. உடனே கணக்கு வழக்கு காட்டுன்னு சொல்லியிருக்கு. காட்டுவதற்கு ஸ்டேட் பேங்க் அச்சப்படுகிறது. வெளியிடப்பட்ட பட்டியல் இன்றைக்கு என்ன காட்டுகிறது சொன்னால், 8000 கோடிக்கு மேற்பட்ட கணக்கு வழக்கு காட்டப்படாமல் மோசடி செய்து ஒரு கம்பெனியை ரைடு அடிப்பதன் மூலமாக அங்கே வசூலிக்கப்படுகிறது. ஒரு கம்பெனிக்கு சகாயம் செய்வதன் மூலமாக அங்கே புதிதாக அன்பளிப்பு பெருகப்படுகிறது என்ற போது 8000க்கும் மேற்பட்ட கோடிகள் கணக்கு வழக்கு காட்டப்பட்டது. கணக்கு வழக்கு காட்டாமல் நடந்திருக்கக்கூடிய ஊழலினுடைய பட்டியல் 7.5 லட்சம் கோடி இன்றைக்கு என்று சிஏஜி ரிப்போர்ட் சொல்கிறது. நாங்க சொல்லல. இந்த ஒட்டுமொத்த நாட்டின் கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டிய தலைமை கணக்காயர் சொல்கிறார். 7,50,000 கோடி மோடி அரசின் செயல்பாட்டால் கணக்கு வழக்குகள் உதைக்கிறது. அதை பற்றி பதில் அளிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறது. 7.5 லட்சம் கோடி எங்கிருந்து வந்தது? உதாரணத்துக்கு சொல்ற கேளுங்க. துவாரகா சாலை திட்டம் என்ற ஒரு திட்டம் எங்க டெல்லியில இருந்து இருக்கு போகுது, ஒரு ஹரியானாவுக்கான சாலை திட்டம். அந்த சாலை போடுறதுக்காக 8 வழி சாலை, இதுவா 4-6 வழி ஆகுது, 8 வழி சாலை போடுறாங்க. உண்மையிலே பெரிய திட்டம், ஒத்துக்கிறேன். 1 கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு 18 கோடி என்று சொல்லப்பட்டிருக்கு. கணக்கு பார்க்கப்பட்டு எவ்வளவு? 18 கோடி ரூபாய் 1 கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு. ஏன்னா 8 வழி சாலை ரொம்ப அகலமானது. அது மாதிரி ஒரு போடப்பட்ட சாலைக்கு பில் செட்டில் ஆகுது. அந்த கம்பெனிக்கு, ரோடு போட்ட கம்பெனிக்கு பில் எவ்வளோடா போயிருக்குன்னு பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி என்று கணக்கு செய்து
18 கோடி என்று டெண்டர் விடப்பட்ட அந்த டெண்டரில் 250 கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு கணக்கிடப்பட்டு அந்த டெல்லியிலிருந்து ஹரியானாக்கான சாலைக்கான பணத்தை பட்டுவாடா செய்திருக்கிறார் மோடி அரசு, நிதின் கட்கரி. எனவே இதற்கு என்ன பதில் என்று கணக்காயர் கேட்டிருக்கிறார். கண்ட்ரோலர் அண்ட் தி ஆடிட்டர் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் ஒட்டுமொத்த கணக்கு வழக்கையிலும் பார்க்கக்கூடிய கணக்காயர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய மோசடி! 18 கோடி எங்க இருக்கு? 250 கோடி எங்க இருக்கு? ஒரு முறையா, 2 முறையா, 3 முறையா? 10 முறை இல்ல, 15 முறை அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய மோசடி! இப்ப இந்தியா முழுவதும் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கான சாலைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதிலெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழலுக்கெல்லாம் மோடி பதில் சொல்ல வருவாரா? இதுதான் எங்களோட கேள்வி. மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தினை முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் காலத்தில் கொண்டு வந்தார். கலைஞர் காப்பீட்டு திட்டம், அந்த அட்டை பேரு 2006 2007 ஆட்சிக்கு வரும்போது அவர் உடம்பு சரியில்லாம ஆயிட்டார். ஹாஸ்பிட்டல்ல இருக்கார், ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல. அவருக்கு முதுகு தண்டு வந்ததுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன், ரொம்ப கொடுமையான இருந்தது, வலி. ஆபரேஷன் பண்ணாதான் ஆச்சுனாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வீல் சேர்ல போக ஆரம்பித்தார். அது வரைக்கும் நடந்து போயிட்டு இந்த கலைஞர் வீல் சேர்ல போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். அப்ப அவருக்கு மருத்துவம் பார்த்துட்டு அந்த மருத்துவமனையில இருக்காரு இன்னும் உள்நோயாளியா. அப்ப அவர் கேட்கிறாரு, அதிகமா ஒரு மருத்துவமனைக்கு எல்லாம் போகாதவர், கொஞ்சம் நல்லா உடலுக்கு மாறுவது, என்னையா இது இவ்வளோலாம் இதுவா இருக்கு, இவ்வளோ பெரிய ஆபரேஷன் ஆகி என்னன்னா 1 வாரமா ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிருக்கீங்க, எப்பதையா சரியா வருது, என்னையா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே வராது. எவ்வளோ ஆகியிருக்கும் தலைவரே, அதை பத்தி என்ன தலைவரே உங்களுக்கு? இல்லையா, எவ்வளோ லட்சம் ஆயிருக்கேன் தலைவர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவர், அது என்ன நம்ம பார்த்துட்டு போறோம் அப்படின்றாங்க. அப்ப சொல்றாரு, நான் வந்து ஒரு கட்சியோட தலைவன், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, எனக்கு கொண்டு வந்து நீங்க சேர்த்துட்டீங்க. திமுக அவனுடைய நிதியிலிருந்து கொடுத்துடலாம், இல்ல என் வீட்டு பணத்திலிருந்து நான் எனக்கு வைத்தியம் பார்த்துடலாம். இப்படி ஒரு பிரச்சனை என் தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள் சாமானியனுக்கு வந்து விட்டால் அவன் எங்கே வைத்தியத்துக்கு செல்வான் என்ற கேள்வி எழுப்புகிறார். இதான் தலைவா பண்றது. என்னையா பண்ணுவேன்னு கேக்குறீங்க? நம்மளை ஆட்சிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க மக்கள். நாமளே யோசிப்போம், கேட்போம், அதுக்கு ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை உருவாக்கணும்னா நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் மக்கள் வந்து எனக்கு இது தெரியா அதை தெரியான்னு கேட்பாங்கன்னு இல்ல, நாம் யோசித்து செய்ய வேண்டும். அதுக்கு என்னன்னு முதல்ல யோசிங்க. நான் டிஸ்சார்ஜ் ஆகி வருவதற்குள்ளாக அதற்கு ஒரு திட்டம் வேண்டும் என்று கேட்டவர் கலைஞர். யோசிச்சாங்க, கேட்டாங்க, விசாரிச்சாங்க, என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம், மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பதனை அதற்கு தான் கொண்டு வந்தார். ஒரு சாதாரண குடிமக்கள் கூட விரும்பினால் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று நெஞ்சு வலிக்கிறதே, அதற்கான ஆபரேஷன் செய்யணும் சொன்னா உடனடியாக அதை செய்வதற்கான திட்டமாக மருத்துவ காப்பீட்டு திட்டம் அன்னைக்கு கொண்டு வந்தது. இன்னைக்கு இந்தியா முழுவதற்குமான திட்டமாக மாறி இருக்கிறது, வரவேற்கக்கூடியது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே வரப்பட்டது. அது கூடுதல் நிதி ஆக்கிறேன்னு சொல்லி ஆயுஷ்மான் திட்டம் என்று ஒரு திட்டத்தை, எல்லாமே தமிழ்ல வாயில நுழையிற பேர்லாம் வைக்க மாட்டார் மோடி. ஜிலேபி, ஜாங்கிரி அந்த மாதிரி தான் இருக்கும். மக்கள் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும், நம்மளா தெரிஞ்சுக்கணும். ஆயுஷ்மான் பாரத் அப்படி இப்படின்னு வச்சிருப்பாரு, ஏதோ ஒரு பேர் வச்சுங்க. அந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ காப்பீட்டு திட்டம் பதிவு செய்யப்படுது. என் வீட்டுக்கு என் பேர்ல மருத்துவ காப்பீட்டுன்னா என் பேர் குடும்ப தலைவர் 7 லட்சம் போன் நம்பர் இருக்கும். நம்ம PM குமார் அவங்க வீடுனா PM குமார் அவர் பேர் இருக்கும், போன் நம்பர் இருக்கும். நம்ம ஆறுமுகம் கலைஞர் ஆறுமுகம் இருக்கார் தலைவர், அவர் பேர் இல்லைன்னா அவங்க குடும்பத்துக்கு அவர் பேரு போன் நம்பர் இருக்கும். அவங்க வீட்டில் யாருக்குன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ என் பையனுக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லாமாச்சு, மருத்துவ காப்பீட்டு நான் கேட்டதுக்கு இது இல்லை, தனியார் மருத்துவ காப்பீட்டு நான் போட்டா கூட அவன் என்ன பண்றான், போன் பண்ணி நான் கேட்கறான், உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்க போட்டிருக்கீங்க, எங்க அட்மிட் பண்ணீங்க, எவ்வளவு ஆச்சு பில்லு, எத்தனை நாள் இருந்தார், இவ்வளவு விவரத்தையும் கேட்கறான். நம்ம சொல்லி எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகுதான் பதில் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் பணம் செட்டில் பண்ணுவான். முழுசா வரலனாலும் ஒரு 75% திருப்பி வருது, நமக்கு சந்தோஷம். இங்க என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்ல ஒரு சினிமா வந்தது, ரமணான்னு ஒரு படம், நம்ம அண்ணன் விஜயகாந்த் தான் நடிச்சிருந்தார். அந்த படத்துல ஒரு செத்துட்ட பாடியை கொண்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, கூட்டிட்டு போய் விட்டு எப்படியாவது இவரை காப்பாத்துங்கன்னு கூட்டி போய் விட்டா அவரு நாங்க பார்த்துடுறோம்னு முதல்ல ஒரு டாக்டர் போவாரு, பாப்பாரு, வருவாரு. இவருக்கு பயங்கரமா தேவைப்படுது, அது இது பண்ணுங்க, பரவாயில்ல செலவு நாங்க பண்ணுவாங்க. திரும்பி வருவார், எப்படி இருக்காரு, மூச்சு விட்டு விடுறாரு, நல்லா இருக்காரு, செத்து விட்டு அவருக்கு சர்டிபிகேட்டே வாங்கியாச்சு, தெரியாம நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு. இன்னொரு டாக்டர்
இப்ப இந்தியாவிலே பெரிய டாக்டர் ஒருத்தர் இப்ப பெங்களூர் வந்திருக்காரு. அவரை நம்ம கூப்பிட்டோம்னா வந்துருவாரு. அதுக்கு பிளைட் டிக்கெட்டு வந்து போற சார்ஜ் அவருக்கு இவ்வளவு ஆகும். பரவாயில்ல, வர சொல்லு. வருவாரு. வந்துட்டு உள்ள எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு வந்துட்டு என்ன வர்றாரு, இட்லி சாப்பிட்றாரு, சட்னி சாப்பிட்றாரு. இதெல்லாம் வந்து ரமணா படத்துல வந்த மாதிரியே 2016 கூட வந்தது. இட்லி சாப்பிட்றாங்க அம்மா, சட்னி சாப்பிட்றாங்க அம்மா, உப்புமா சாப்பிட்றாங்க அம்மான்னு ஒரு அப்பட்டமா ஒரு ஆட்சி பொறுப்புல இருந்தவர்கள் ஏமாற்றிய கூத்துக்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காட்சியை போல இந்த ஆட்சியில், மோடி ஆட்சியில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு உதாரணத்திற்கு தான், மொத்தமாக இல்லை, அதுவும் நான் சொல்லவில்லை, வேறு யாரும் இந்த மேடையில் இருப்பவர் சொல்லவில்லை, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுகிறது. 88,000 பேர் இறந்திருக்கிறார்கள். இறந்துட்டவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதாக ஒரே டெலிபோன் நம்பர், ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அந்த 88,000 பேருக்கும் வைத்தியம் செய்ததற்காக பணம் கேட்டு மனு போட்டிருக்காங்க. 88,000 பேருக்கும் ஆய்வு பண்ணும்போது வெவ்வேறு ஊர்ல சேர்ந்தவங்க ஒரே டெலிபோன் நம்பர், செல்போன் நம்பர்ல இருந்து வந்திருக்கேன்னு போதுதான் ஆடிட்டர் ஜெனரல் கேட்கிறாரு, இது என்னடா அநியாயமா இருக்கு, அட்டுழியமா இருக்கு. ஒரே போன்ல 88,000 பேருக்கு கிளைம் வந்திருக்கு, வைத்தியம் பார்க்கப்பட்டதா கேட்டிருக்காங்க. ஆனா வைத்தியம் பார்த்தது கேட்டது தப்பல்ல, ஒருவேளை வைத்தியம் பார்க்கப்பட்டு உயிர் காப்பாற்றப்பட்டிருந்தால் தப்பல்ல, அப்படி காப்பாற்றப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பணம் தருவது தப்பல்ல. அதற்காக ஒரே செல்போனை பயன்படுத்தியிருந்தால் கூட நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. இறந்துட்டவர்களுக்கு வைத்தியம் பார்த்ததாய் பலாயிரம் பேருக்கு, அதாவது 88,000 பேருக்கு லட்சக்கணக்கான பணத்தை கிளைம் என்று சொல்லி இழப்பீட்டை கேட்டு பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரும் அட்டுழியத்தை செய்து காட்டியிருக்கக்கூடிய மோடி அரசுக்கு என்ன பதில் சொல்வது? இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி தான் இன்றைக்கு ஊழலை ஒழிக்க வந்தேன்னு சொல்லிட்டு வந்தார். 2014 ஊழலை ஒழிப்புன்னு சொன்னவருக்கு இன்னைக்கு என்ன பட்ட பெயர் என்றால் 7,50,000 கோடி ஊழல் செய்திருக்கக்கூடிய அரசு மோடி அரசு. இது ஒரு பக்கம் தான். ஏற்கனவே அவர் ரைடு அடிப்பார், ரைடு அடிச்சு இவங்கெல்லாம் வந்து ஊழல்வாதி. அஜித் பவார் விமானத்துறையில் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார். பலாயிரம் கோடிக்கான இழப்பீட்டை இந்திய அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை பாஜக எடுக்க போகிறது. யார் அவரு? சரத்பவாருடைய ஒன்னுவிட்ட தம்பி, மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர். பிரபுல் பட்டேல் அவர்கள் அதே மாநிலத்தை சேர்ந்தவர். இவர்கள் எல்லாம் அங்கே இருந்து ஊழல் செய்தவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள், ரெய்டு அடிக்கப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டு ரெய்டு அடிக்கப்பட்டு அவர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடுப்பேன் என்று சொன்ன பாஜக ஒரு வாரம் கழிச்சு நிற்கின்ற மேடையிலிருந்து எதிர்கட்சிக்கு தாவக்கூடிய தைரியம் கொண்டவன் இந்த வண்டு முருகன் சொல்லிட்டு வடிவேல் சொல்ற மாதிரி இங்க இருந்து அங்க ஓடினாங்க. 25 பேர் இதுவரையில் ஊழல் குற்றச்சாட்டு மோடி அரசால் செய்யப்பட்டவர்கள் இங்கிருந்து பாஜகவுக்கு போறாங்க. பாஜக போன உடனே இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாவம், எனக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கிறோம், எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தா கூட வாஷிங் மிஷின் நாங்க வாங்கி கொடுக்க முடியல, மன்னிக்கணும். ஆனா பாஜக கிட்ட ஒரு வாஷிங் மிஷின், அருமையான வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷின் எப்படின்னா, ஒரு பெரும் ஊழல்வாதி, சாதாரண ஊழல்வாதி இல்ல, 1000 கோடி ஊழல்வாதி என்று சொல்லக்கூடியவரை எடுத்து போயிட்டு அந்த வாஷிங் மிஷின்ல போடுவாங்க. அதுவும் வடிவேல் ஜோக் மாதிரி தான். இந்த பக்கம் விடுவாரு, அதோ வரப்போகிறார் பாருங்கள், உங்களை கீழ்த்து கொண்டு உள்ளே இருந்து வெளியே வரப்போகிறார் ஒருவர், அங்கே பாருங்கள் வெண்மை உரையோடு உத்தமராக வரப்போகிறார் அப்படின்னு காட்டுவாங்க. பார்த்தா அங்கிருந்து ஒருத்தர் ஒருவர் வெள்ளையா அப்படியே. அதே போல ஊழல்வாதி என்று சொல்லப்பட்ட அத்தனை பேரும் இன்றைக்கு ஊழல்வாதிகள் அல்ல, நல்லவர்கள் என்று சொல்லி தன் கட்சியிலே வைத்துக் கொண்டு கொள்ளை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசே, உனக்கு பதிலடி தருவதற்காக மக்கள் தீர்மானித்திருக்கிறார். ஜெஸ்டி கூட சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எப்படி இருக்குமோ வடநாட்டில், தமிழ்நாட்டில் எந்த கவலையும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். காரணம், தந்தை பெரியார் தந்திருக்கக்கூடிய பகுத்தறிவு சிந்தனை, தன்மான உணர்வு, சுயமரியாதை சிந்தனை நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லையே. அவர்கள் யார் என்ற நிலையை அறியாமல் இருக்கிறார்களே. கல்வி உரிமை இல்லை, சுயமரியாதை இல்லை, இன்னும் ஒரு மக்களுக்கு அடிமைத்தனத்தோடு வாழக்கூடிய நிலைகள் இருக்கிறது என்று வருத்தத்தோடு சொன்னார். அவர் குறிப்பிட்டு சொன்னதை போல இவர்களை புரிந்து நடந்து கொள்வார்களா? இவர்கள் பதிலடி கொடுப்பார்களா? இவர்களுக்கு வாக்களிக்கின்ற மூலமாக பாஜகவை
இந்த நாட்டிலிருந்து விரட்டி காட்டுவார்களா என்ற கேள்வி எழுப்பினார். உறுதியோடு நம்பிக்கையோடு சொல்கிறேன், ராஜஸ்தான் வெடித்துக் கொண்டு இருக்கிறது, குஜராத் வெடித்துக் கொண்டு இருக்கிறது, மகாராஷ்டிரம் வெடித்துக் கொண்டு இருக்கிறது, பஞ்சாபும் ஹரியானாவும் ஏற்கனவே போர்க்கொடி தூக்கி இருக்கிறது, மிசோராமோ அசாமோ அங்கே இருக்கக்கூடிய மணிப்பூரோ மிகப்பெரிய எதிர்ப்பலையோடு இருந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் என்ன சொல்கிறது? இதுவரையில இடஒதுக்கீட்டுனாலே எங்களுக்கு என்னன்னு தெரியல. பெரும் கொடுமை. நான் மாணவரணி செயலாளர், திமுகவினுடைய மாணவரணி செயலாளர். டெல்லியில் நடக்கிற போராட்டத்திற்கு போனால் ராஜஸ்தானை சேர்ந்த கட்சியை சேர்ந்தவர் என்ன கூப்பிடுறாங்கன்னா, டெல்லியில பேசிட்டு அப்படியே கிளம்புறீங்களே, ஒரு வாரம் கழித்தோ 10 நாள் கழித்தோ ராஜஸ்தானுக்கு வந்து நீங்கள் பேசுங்கள் என்று அழைக்கிறார்கள். காரணம் கேட்டால் இடஒதுக்கீட்டின் தாய்மண் தமிழ்நாடு, அதை எங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வாருங்கள் என்று கூப்பிடுங்க. என்னையா சொல்றீங்க? ஏங்க, இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு முன்னாடியே நீங்க இடஒதுக்கீடு பெற்றுட்டீங்க. அப்பயே மெடிக்கல் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் தேவையில்லை, தூக்கி அடிச்சிட்டீங்க. சமஸ்கிருதம் படிச்சாதான் மெடிசன் படிக்கலாமா? டேய், இங்கிலீஷ் மெடிசன் படிக்கிறதுக்கு யாரோ இங்கிலீஷ்கார எழுதி வச்சு நமக்கு இன்னைக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சமஸ்கிருதம் சம்பந்தம் இருக்கா? என்னடா அர்த்தம் இது? அறிவுபூர்வமா இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சமஸ்கிருதம் யார் படித்திருப்பார்கள், அதான் அங்க உள்நோக்கம். அவர்கள் மூலமாகத்தான் மருத்துவம் படிக்க வைக்கிறது. அப்ப சமஸ்கிருதம் படித்திருக்கக்கூடிய அவாலா தான் இருப்பாங்க. அவெல்லாம் சமஸ்கிருதம் படித்திருந்தால் அவெல்லாம் மெடிசன் படிக்கணும், எம்பிபிஎஸ். அவெல்லாம் தான் ஊசி போடணும், அவ மட்டும் தான் டாக்டர். நீ ஓரமா நிக்க வேண்டியவன். இவாதான் சொல்லுவான். நம்ம மாமி நிர்மலா சீதாராமன் மாமி சொல்றா பாருங்கோ, அவ சொல்றா, நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டா, ஏ மாமி நாயமா மாமி நீங்களே சொல்லுங்க, வெங்காயம் விலை ஏறி போடுச்சு, பூண்டு விலை ஏறி போடுச்சு, நாயமா மாமி அப்படின்னு கேட்கிறா. கேட்டா என்ன பதில் சொல்லணும்? மாமி என்ன பதில் சொல்லணும்? ஐயோ அப்படியா, விலை ஏறி போச்சா, நான் பார்க்கிறேன்னு சொன்னா நாயன். அச்சுக்கோ, நாங்க வெங்காயம் சாப்பிட மாட்டோம், நேக்கு ஒத்து வராது, பூண்டு சாப்பிட மாட்டோம், எங்களாவுக்கு ஒத்தே வராது, பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றான். நாங்க என்ன பண்றது? அடி பாவி, உனக்கு பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு 140 கோடி மக்களுக்கு நீ நிதி அமைச்சராக இருந்து கொண்டு இருக்க. போய் மணியாட்டு போ, உனக்கு பிடிச்ச வேலை தானே, நீ அதை போய் செய். ஆனால் 140 கோடி மக்களுக்கான தேவையான அத்தியாவசிய பொருட்கள், உணவுக்கான பொருட்கள் இது விலையேறி இருக்கிறது என்று, கொடுமையாக இருக்கிறது என்று மக்களின் மன்றமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு கேள்வி எழுப்பினால் பொறுப்போடு பதில் அளிக்க வேண்டிய நிதியமைச்சர் என்ன பதில் தருகிறார்? எனக்கு அது சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு சாப்பிட பிடிக்காதுன்றதுக்கு அல்ல இது. நீ பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாய், பொது பொறுப்புக்கு வந்திருக்கிறாய் என்று சொன்னால் எல்லோருக்குமானவராய் இது இருக்க வேண்டும் என்பதுதான். தமிழ்நாட்டிலே வெள்ளம் வருகிறது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள், அவர்களுக்கு நிவாரணம் தர வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வாருங்கள், அவர்கள் தேவையான கட்டமைப்பை செய்து தாருங்கள் என்று கேட்டால் எதுக்கு தரணும் கேட்கிறாங்க. எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார், நான் யார் வீட்டு பணத்தையும் கேட்கல, உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்கல, எங்க வீட்டு பணத்தை கேட்கல. எங்க அப்பா வீட்டு, உங்க வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கான பணத்தை கேட்கல, எங்க பணத்தை கேட்கணும். எங்கள் மக்கள் செலுத்திய வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி தாருங்கள் என்று கேட்கிறோம். என்ன தவறு? இது யதார்த்த மொழி தானே, யதார்த்த வார்த்தை தானே. நாங்க பணம் கட்டியிருக்கோம், இந்தியாவுக்கான வரி என்று சொல்லி எங்களிடம் இட்லி சாப்பிட்டால் வாங்குறீங்க, சட்னி சாப்பிட்டா வாங்குறீங்க, பூரி சாப்பிட்டா வாங்குறீங்க, பிரெட் வாங்கினா, பட்னம் வாங்கினா, எதை வாங்கினாலும் வடை வந்துதான் வாங்கினா கிடையாது. அது ஹோட்டல்ல இருந்தா உண்டு. இந்த மொனக்கடையில் இருக்கிற வடைக்கு மட்டும் தான் வரி போடணும், அவ்வளவுதான், தப்பிச்சோம். ஆக எல்லாவற்றுக்கும் வரி 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 வரி, ஜிஎஸ்டி வரி. என்ன கொடுமை! அரிசி வாங்கினா, கோதுமை வாங்கினா, எண்ணெய் வாங்கினா, பருப்பு வாங்கினா, அனைத்திற்கும் வரி. மண்ணெண்ணெய் வாங்கினால் கூட வரி போடுவேன் என்று கொள்ளை அடிக்கக்கூடிய கூட்டம் போல வந்து விட்டது இன்றைக்கு மோடி அரசு. வரி எல்லாம் எங்களிடம் வாங்கிக் கொண்டு எங்களுக்கு திருப்பி செலுத்துவது என்ன? அதான் எங்க கேள்வி. உதாரணத்துக்காக 1 ரூபாய் நாங்கள் வரியாக தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு செலுத்தினால் எங்களுக்கு என்ன திருப்பி தர? நீ ஏதாவது நாட்டுக்கு தேவையான பாதுகாப்புக்காக எடுத்துக்கொள், விண்வெளி பாதுகாப்புக்காக தேவைப்படுகிற பணத்தை கொஞ்சம் எடுத்துக்கோ, வேற எதனா அவசியம்னா நீ எடுத்துக்கிட்டு ஒரு 30 காசு எடுத்துட்டு 70 காசு கொடு, போதும், பரவாயில்ல, தப்பா எடுத்துக்கல. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் தமிழர்கள் என்றைக்கு முன்னணியில் நிற்பார்கள். நாங்கள் வாரி வழங்குவதற்கு தயார். ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாப்பதற்காக எங்களுடைய பணத்தை, வரி பணத்தை நாங்கள் தர தயார். யாராவது மறுத்தது உண்டா? கிடையாது.
ஆனால் 70 காசு கொடுக்க வேண்டிய நீங்கள் 70 காசை எடுத்துக்கொண்டு 29 காசை எங்களுக்கு தருவீர்களே, இதுதான் நியாயமா என்று கேட்கிறோம். அதில் கூட தமிழ்நாட்டுக்கு 29 காசு, ஆனால் உத்தரப்பிரதேசுக்கு 2.25 காசு கொடுக்கிறது 1 ரூபாய். ஆனா அவருக்கு திருப்பி கொடுக்கிறது 2 ரூபாய் 90 காசு கொடுக்குற. பீகாருக்கு இன்னும் கூடுதலா கொடுக்கிற, ஏன்னா நிதிஷ் அவருக்கு வேண்டியவர். அவங்களுக்கு வேண்டாதவர் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வரி பணத்தை திருப்பி செலுத்துவதல்ல, அவர்கள் வேண்டிய பணத்தை தருவதல்ல. நான் திரும்ப திரும்ப குற்றச்சாட்டை வைப்பது எதுவென்றால், தமிழ்நாடு இந்தியாவிற்குள்ளதானே இருக்கிறது, நாங்கள் இந்தியர்கள் தானே. தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லுகிறோம்? நாங்கள் இந்தியாவின் குடிமக்கள் என்று உறுதிமொழி ஏற்றுத்தானே இங்கே வாழ்கிறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உறுதிமொழி ஏற்றதின் விளைவாகத்தானே இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. நாங்கள் வாக்களித்தோமோ வாக்களிக்கவில்லையோ, இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீங்க தானே பிரதமர், நீங்க தானே எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், நீங்க தானே எங்களுக்கு நிதியை தர வேண்டும், நீங்க தானே எங்களுக்கு கட்டமைப்பு தர வேண்டும், நீங்கள் தானே பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது எதையும் செய்ய தயாராக இல்லை என்ற மோடி அரசுக்கு எதற்கு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். வரி தரமாட்டாய், கல்வி உரிமை தரமாட்டாய், கட்டமைப்பு தரமாட்டாய், மருத்துவ கட்டமைப்பை தரமாட்டாய், மருத்துவ வசதியை செய்து தரமாட்டாய், எதையும் தரமாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது நீ வேண்டாம் என்றுதான் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்திருக்கிறது. இங்கே கூட சொன்னார்கள், பழங்குடியின மக்களுக்கு வீடு கட்டுகிற திட்டத்தை 4,50,000 ரூபாய் என்று ஒரு திட்டத்தை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கொஞ்சம் பணம் கூட மத்திய அரசு இருக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் எனக்கு கிடைக்காது. இதை விட பெரிய நேரத்தை மக்கள் மன்றம் எனக்கு செய்து கொடுத்தது. பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தை வைத்திருந்த நேரத்தில் நான் தவிர்க்க முடியாமல் சென்னையில் மாட்டிக்கொண்டேன் என்று மிகுந்த வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய உங்களிடம் பேசினாலும் அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் சென்று சேரும் என்று கருதுகிறேன். நான் சட்டப்பேரவையில் பேசிய கருத்தை இங்கே உங்களிடம் பேச விரும்புகிறேன். இன்னதான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் போய் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. கொஞ்சம் பேர் டிவியில பார்த்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் பேப்பர்ல படிச்சிருப்பாங்க. நேரா பேசி பார்த்தா இன்னும் சந்தோஷப்பட மாட்டாங்க. எங்களுக்காக எங்க வீட்டுக்குள்ள பேசிச்சா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க? அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. நான் இந்த நிதிநிலை அறிக்கையில பேசுகிற போது சொன்னேன், இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியெல்லாம் பங்கீட்டில் குறைத்துக் கொண்டே வருகிறது. உதாரணத்துக்கு வீடு கட்டும் திட்டம், அந்த திட்டம் என்றைக்கு தொடங்கப்பட்டது என்று சொன்னால் 1971-72களில் திமுகவினுடைய தலைவராக முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பொழுதுதான் அவர் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். கட்டி முடிக்கப்பட்ட அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் பாபு ஜெகஜீவன் ராம் அழைக்கப்படுகிறார். ஆனால் அம்பேத்கருக்கு பிறகு மத்திய அரசில் மிகப்பெரிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து வந்த ஒரு பெரும் தலைவர் பாபு ஜெகஜீவன் ராம் அழைத்து வரப்பட்டவர். அந்த திட்டத்தை பற்றி சொல்லவில்லை கலைஞர், நேராக அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அந்த திட்டம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்லிவிட்டு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைக்க சொல்கிறார். என்ன திட்டம் என்று பாபு ஜெகஜீவன் ராம் கேட்கிறார். கலைஞர் சொல்கிறார், எங்கள் நாட்டில் எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களாய், விளிம்பு நிலை மக்களாய், ஏழ்மை நிலை மக்களாய், ஆதிராவிட மக்களாய் வாழுகிற மக்களுக்கு நாங்கள் வீடு கட்டி தந்து இருக்கக்கூடிய திட்டம் இது என்று சொல்கிறார். பாபு ஜெகஜீவன் ராமனுக்கு புரியவில்லை. பாபுஜி முடிக்கிறார், ரிப்பன் கட் பண்றாரு, முடிச்சு ஸ்டேஜுக்கு வந்து உட்கார்றாரு. இன்னும் திட்டம் அது என்றார், வீடு இல்லாத எங்கள் ஆதிராவிட மக்களுக்காக வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் இது. எங்கெல்லாம் என்றார், எல்லா மாவட்டத்திலும், எல்லா ஊர்களிலுமா இந்த நாட்டில் உழைக்கின்ற மக்களை சேரி மக்கள் என்று உழைத்து அவர்கள் ஒதுக்கி வைத்தார்களே, அது இல்லை. இந்த அரசு அவர்களோடு தான் இருக்கும் என்பதை காட்டுவதற்காக ஒவ்வொரு ஊராய் சென்று நான் கட்டி காட்டுகிறேன் என்று சொன்னார். பாபு ஜெகஜீவன் ராம் புல்லரித்து போனார், பூரிப்படைந்தார். கலைஞர் அவர்களே, நீங்கள் டெல்லிக்கு வர வேண்டும். டெல்லிக்கு வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பேச வேண்டும். தயவு கூர்ந்து ஒரு முறை இதற்கு திட்டமிட்டு வாருங்கள் என்று அழைத்து செல்கிறார். பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரை டெல்லிக்கு செல்கிற பொழுது பார்க்கிற ஒரு நேரம் இருக்கிறது. பாபுஜி அவர்கள் பேசுகிறார், கலைஞர் என்ன திட்டத்தை செய்துவிட்டு இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் தெரியுமா என்று இந்திரா காந்தி அம்மையாரோடு அறிமுகப்படுத்தி சொல்கிறார். இந்திரா காந்தி அம்மையார் என்ன அப்படி கலைஞர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கலைஞர் சொல்கிறார், ஆதிராவிட மக்களுக்கு வாழ்வதற்கு இடம் இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், உழைக்கின்றவர்களுக்கு நிலம் இல்லை, இடம் இல்லை, வீடு இல்லை என்று இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அது குடிசை வீடு, பட்டா இல்லாத இடமாக இருக்கிறது.
அதையெல்லாம் கலைத்து விட்டு அவர்களுக்கு வீடு மனையும் கொடுத்து வீடியும் கட்டி கொடுத்திருக்கிறேன். இதற்கு பேர் தொகுப்பு வீடுகள் என்று தந்திருக்கிறேன். ஆஹா, இப்படி ஒரு திட்டமா? இந்தியா முழுவதும் இதை செயல்படுத்தி காட்டுகிறேன் என்று சொல்லி இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா என்று உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அது. இந்திரா காந்தி அம்மையாரால் 71 கலைஞர், 74 பிறகு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த திட்டம் தான் இவ்வளவு காலம் இருந்ததை மோடி அங்கேருந்து வரான். இந்தியாவை குட்டிச்சோறாக்கியவர்கள் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, எல்லாரையுமே சொல்லிட்டார். விபி சிங் உட்பட மொத்த பேரும் இவங்களாம் டூட்டிக்காரங்களாம். யாரும் ஒண்ணும் பண்ணலையா? நான் வந்திருக்கிறேன், இன்னையா பண்ண போறேன். சரி, சந்தோஷம். 1,10,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு. நல்லா கவனிங்க, 1,10,000 ரூபாய். அந்த திட்டத்துக்கு பேர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். 1,10,000 ரூபாயில் 70,000 ரூபாய் யார் தருகிறார் என்று சொன்னால் மோடி அரசு தருகிறது. 40,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு தருகிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எந்த மாநிலத்துக்கும் அவ்வளவுதான். ஆக 1,10,000 ரூபாயில வீடு கட்ட முடியுமா? தாய்மார்கள் யாருன்னா தான் சொல்லுங்க. முடியவே முடியாது. நம்மளுடைய தலைவர் என்ன பண்றாங்க? இப்ப இல்ல, இது முன்னாடியே, இது இந்த திட்டத்தை ரொம்ப முன்னாடியே கூடுதலாக 1 லட்சத்தை மானியமாக மாநில அரசு தருகிறேன் சொல்லி 2,10,000 ரூபாய் கொடுத்து வீடு கட்ட சொல்றோம். ஆனால் அதுக்கு பெயர் பெத்த பெயர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். ஏடா, 2,10,000 70,000 எவ்வளோடா உன் பங்களிப்பு? 30%. 70% யாரு? தமிழ்நாடு அரசு. ஆனா பேர் வச்சுக்கிறது யாரு? பெத்த பேரு. நீலு என்ன சொல்லுவாங்க? நீலு லாக்கி லேது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, ஆனா பேர் மட்டும் பெத்த பேரு. இந்த வெக்கம் கட்ட பொழப்பு எதுக்கு உனக்குன்ற? இது ஒரு பக்கம் இருக்கிறது. இது தொடர்ந்து நாங்கள் புகாராக சொல்கிறோம். 2,10,000 ரூபாயில் வீடு கட்டுவது மிக சிரமம். பொருட்கள் விலை அதிகம். மோடி அரசின் காலத்தில் சிமெண்ட் விலை ஏறி இருக்கிறது, கம்பி விலை ஏறி இருக்கிறது, செங்கல் விலை ஏறி இருக்கிறது, எல்லா விலையும் ஏறிவிட்டது. எனவே வீடு கட்டுவதற்கு இந்த பணத்தில் முடியாது. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் எங்களை போனா போராட்டத்தெல்லாம் இதா பேச்சு. இது 2,10,000 எப்படி கட்ட முடியும்? முதலில் ஊட்டியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காகத்தான் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் 4,50,000 ரூபாயில் ஒரு வீடு கட்டக்கூடிய திட்டத்தை உருவாக்கி காட்டினேன். நானு இன்றைக்கு அமைச்சராக இருக்க டிஆர்பி ராஜாலாம் ஆய்வு செய்யிட்டு போனோம். ஊட்டியில தெப்பக்காடு, ஊட்டியில இருந்து கீழே இறங்கி வரணும் மசனகுடி, அது பக்கத்தில் போனா தெப்பக்காடு, அங்கதான் ஏனை முகாம் இருக்கு. இந்த ஏனை முகாம் பக்கத்தில் இருக்க பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்டிருக்க வீடை போய் பார்க்கிறோம். 4,50,000 ரூபாய். அங்க என்ன பெரிய விஷயம்னா, உங்களுக்கு எல்லாம் கட்டியிருக்க மாதிரி ரூமு, ஒரு சின்ன ஹாலு, ஒரு கிச்சன் எல்லாம் இருக்குல்ல. ஆனா அந்த கிச்சன் அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. என்னடான்னு கேட்டா, எங்களுக்கு கிச்சன் எப்பவுமே வெளியில வைப்போம், எங்களுக்கு வெளியில தான் வச்சு பழக்கம்ன்றாங்க. ஏன்னா கட்டி கொடுத்துருக்கு, ஆனா வெளியில போட்டு அவங்க அடுப்பெல்லாம் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஏங்க இது நியாயமா? உங்களுக்கு தானே அரசு கட்டி கொடுத்தது. இல்ல, எங்களோட வழக்கம் வீட்டுக்கு வெளியில தான் நாங்கள் அடுப்பு வைப்போம். சரி, இப்ப இது எங்களோட மோசம் வச்சு எப்ப பார்த்தாலும் மழை பெய்யுமே, என்ன பண்றது அப்படின்னா, எங்களுக்கு தெரியலங்க, நாங்க வீட்டுக்கு வெளியில தான் அடுப்பு வச்சுப்போம். அப்பொழுது கலெக்டரை அழைத்து யாரையாவது பிடித்து கூடுதல் நிதி கொடுத்து அவர்களுக்கு வெளியில ஒரு சின்ன ஷெட்டாவது அடிச்சு கொடுங்க, வெளியில அடுப்பை வச்சுட்டு எப்படிங்க அவங்க சமைப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் பேசிவிட்டு வந்தோம். அந்த திட்டத்தை முதலமைச்சருக்கு போய் சொல்றோம். இதுதான் சரியாக இருக்கிறது. மலைவாழ் மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு போதுமான அளவிற்கு தரக்கூடிய வீடாக அமையும் என்று சொன்ன பிறகு இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் 4,50,000 வீடு திட்டத்தை வழங்கி இருக்கிறார். 70,000 கொடுத்து விட்டு ஏன் வீடுன்னு சொல்ற அயோக்கியதனம் எப்படி? 4,50,000 ரூபாய் கொடுத்து ஒரு அவசியமான அளவிற்கான வீடு கட்டுவது எப்படி? இதோடு நிறுத்தவில்லை. இன்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் காலகாலமாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த குரூப் ஹவுஸ் சொல்லக்கூடிய அந்த தொகுப்பு வீடுகள் எல்லாம் பராமரிப்பு இல்லாம இருக்கு. 25 வருஷம் ஆச்சு. குமார் எப்ப பார்த்தாலும் ஒன்றிய செயலர் கூட்டிட்டு ஒரு ஊருக்கு போவார். போனாலே என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஏன்பா இவருப்பா பாருப்பா, தொகுப்பு வீடுப்பா, பொண்ணு தரலாம், அப்பா கொடுத்ததுப்பா இந்த வீடு, 25 வருஷம் ஆகுதுப்பா, வீடு சரியில்லைப்பா. ஏன்னா அப்ப தொகுப்பு வீடுகள் சீமோடு போட்ட வீடுகளும் வந்திருக்கும், சிமெண்ட் வீடு போட்டதில்லை. சிமெண்ட் வீடு போட்டதே கூட, தளம் போட்ட வீடே கூட கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்கும், ரிப்பேரிங் கிடையாது, அவங்களுக்கு எந்த பணமும் கிடையாது. ஒரு முறை ஒரு பயனாளி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. அரசோட திட்டமே அதான். ஒரு பயனாளியை ஒரு முறை தூக்கி விடுவது, பிறகு அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது திட்டம்.
ஆனா அவங்களுக்கு பராமரிப்பதற்கு முடியல. இதை தொடர்ந்து இவங்களா சொல்லிட்டு இருந்தாங்க. திட்ட கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த திட்ட கமிஷனிடம் நாங்கள் பேசினேன். இது போல கிராமத்தில் ஒவ்வொரு ஆதரவிடர் குடியிருப்பு பகுதியிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இதை பற்றி நம் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். முதலமைச்சரிடம் இதற்கான ஒரு திட்டத்தை தர வேண்டும் என்று சொன்ன பொழுது, இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கையில் என்ன, தேர்தல் அறிக்கையில் பட்ஜெட்ல சொல்லியாச்சு. தேர்தல் அறிக்கை என்று சொன்னால் அது வாக்குறுதி, பட்ஜெட்டில் என்று சொன்னால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது எதுவென்று சொன்னால் 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தின் பழைய வீட்டை புதுப்பித்துக் கொள்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1000 கோடியை இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 1000 கோடி, 1 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தின் வீட்டை சீரமைத்துக் கொள்வதற்கு என்று. எவ்வளவு பெரிய விஷயம். இதான் போதுமானு பார்த்தா இன்னொரு திட்டம் அறிவிக்கிறார் தலைவர். 2,10,000 ரூபாய் வீடு எல்லாம் கட்ட முடியாது. 3 லட்சம் ரூபாய் வீடு என்று ஒரு திட்டத்தை, பழங்குடியின மக்களுக்கு மட்டும் 4 லட்சம், மற்றவங்களுக்கு இப்ப 5, 7. நான் சொல்றது ரெகுலரா ஒரு வீடு கட்டும் திட்டம். அது எந்த ஒரு மக்களாக இருந்தாலும், சாதாரண மக்கள் கேட்கிறாங்க எனக்கு வீடு கட்டணும், பட்டா இருக்கு, வீடு வேணும்னு சொல்றாங்கன்னா, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்ற பெயரால் நடக்கிற மோசடியை விட இது கூடாது என்று 3,50,000 ரூபாய்க்கான வீடு கட்டும் திட்டத்தை 3,500 கோடி ரூபாய் இந்த ஆண்டு அதற்காக நிதி ஒதுக்கீடு. அண்ணல் அம்பேத்கர் பெயரால் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த திட்டம் யாருக்கா தெரியுமான்னா தெரியல, பல பேர் தெரிஞ்சுக்கணும். ஆதரவிடர் குடும்பத்தில், பட்டியலினத்தின் குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் படித்து விட்டு வந்தாச்சு. நான் ஏதோ ஒரு வேலை செய்யணும், எனக்கு ஆர்வம் இருக்கு, எனக்கு அது மேல பிடிமானம் இருக்கு, ஒரு சின்ன தொழில் செய்யணும்னு ஆர்வப்படுறேன், எனக்கு அது மேல எனக்கு இஷ்டம் இருக்கு, நான் அதுக்கான ஒரு கோர்ஸ் முடிச்சு வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது நிதி உதவி உண்டா என்று கேள்வி எழுகிற பொழுது, அதற்காக அண்ணல் அம்பேத்கர் பெயரால் ஒரு மேம்பாட்டு திட்டம், இளைஞர் மேம்பாட்டு திட்டம் என்று ஒன்றை உருவாக்கி அதற்கு ஒவ்வொரு இளைஞனுக்கும் நிதி உதவி எப்படின்னா மானியத்துடன் கூடிய நிதி உதவி, கடனா மட்டும் இல்ல, மானியத்துடன் கூடிய நிதி உதவியை வழங்கி அவர் தொழில் தொடங்கி முன்னேற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. இது இன்னும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு கேட்டா, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் எதுவென்று சொன்னால், நம்மளுடைய மோடி அரசு செய்திருக்கிறது விஸ்வகர்மா திட்டம். இங்க சொன்னார்களே, அந்த விஸ்வகர்மா திட்டம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு நவீன குலக்கல்வி திட்டம் என்று சொன்னார்கள். நவீன குலக்கல்வி திட்டம் என்று சொன்னால், செருப்பு தைக்கக்கூடிய தோழன் அவன் வீட்டு பிள்ளை செருப்பு தைக்க வேண்டும், உழுது கொண்டு இருக்கக்கூடியவன் உழுது கொண்டு இருக்க வேண்டும், செங்கல் சூளையில் வேலை செய்ய வேண்டியவன் செங்கல் சூளையில் வேலை செய்ய வேண்டியவன், வேற எந்த அடிமை தொழிலில் ஈடுபட்டு இருந்தாலும், அவன் அடிமட்டு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஈடுபட்டவன் அதே குடும்பத்தில் பின்பற்றி நடக்க வேண்டும். இது எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, யாரெல்லாம் அவர்கள் குடும்பத்தார் தொழிலில் ஈடுபட்டார்களோ அந்த தொழிலை ஈடுபடுற நீங்க விருப்பப்பட்டால் உங்களுக்கு மத்திய அரசு நிதி தருகிறது. அப்படிங்களா, பரவாயில்லையே, 2 லட்சமோ 3 லட்சமோ தந்துடுங்க, உங்களுக்கு பாதி கடன் பாதி மானியம், பரவாயில்லைங்க, சந்தோஷங்க, என்னங்க பண்ணோம்? நான் கேட்கிற கேள்விதான். அயல் நாட்டில் இங்கிருந்து வெளியில போயிட்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்க போற மாணவர்கள் இருப்பாங்க. அவங்க யாருன்னா கேட்டு பாருங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மேல படிக்குவோம், பிஇ படிச்சுட்டு மேல படிக்குவோம், வேற எந்த படிப்புக்கோ வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கு அவங்க கூச்சப்பட மாட்டாங்க. ஏன்னா அங்க நிதி அதிகமா தேவைப்படுது, குடும்பத்துல இருந்து கொஞ்சம் தான் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு மாணவன் வேலை செய்வான். யாரு? காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளையா இருப்பான். நான் சொல்றது PM குமாரோட பையனே வச்சுக்கல. ஆமா, உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைன்னா நம்ம இப்ப யாரை சொல்லலாம்? டக்குன்னு PM குமார் சொல்றோம். இல்லைன்னா அதை விட பெரிய பணக்காரன்னா அண்ணன் BN ரவி அவர்களை சொல்லலாம். அதை விட பெரிய பணக்காரன்னா அண்ணன் நம்ம மகாவரி ஜெயந்தி சொல்லலாம். இல்லையா? ஒரு ஒப்பீடுக்காக சொல்லப்பா, நீங்க தப்பா எடுத்துக்கோ குமார். அப்ப இவங்க வீட்டு பிள்ளைங்க படிக்க போகுது அப்படின்னாலும் இவங்க ஓரளவுக்கு தான் பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் அங்க போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க படிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? போய் வந்த பசங்களை கேட்டு பாருங்க, முடி வெட்டுறதுக்கு கடைக்கு போக மாட்டான். ஏண்டானா முடி வெட்டுறதுக்கு ரொம்ப காஸ்ட். எவ்வளோ? 3000 ரூபாய். அப்பயே 3000 ரூபாய். ஏன்னா அப்ப $100, அப்ப 30 ரூபாய் தான் இருந்தது. நான் சொல்ற காலம். இப்ப இருக்கிற காலத்துக்கு 83 ரூபாய். மோடி ஆட்சி இல்லையா, பணத்தோட மதிப்பு பயங்கரமா உயர்த்திட்டாங்க. $1 அளவு எவ்வளவு? இப்ப 83 ரூபாய். நான் சொல்ற காலம் 33 ரூபாய் இருந்தது. அப்ப 3300 ரூபாய் வெறும் முடி வெட்டுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சேர்ந்து
சீப்பை வச்சு டேய் இப்ப என்னடா வெட்டி நான் வெட்டுறேன் உனக்கு நீ எனக்கு வெட்டுறான்னு வெட்டிட்டு கம்முனு காலேஜ் போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பணம் தேவை, டிஃபன் சாப்பிட்றதுக்கு வேணும், தங்குறதுக்கு வேணும், துணி தைக்கிறதுக்கு வேணும், எல்லாத்துக்கும் தேவைன்னு. அப்ப எங்க போவார்கள் என்றால் ஹோட்டலில் போய் பிளேட்டை திறப்பான். படிக்கிறது டாக்டர் படிப்பான், வீடு பிஎன்ஆர் ரவியோட பேரனா இருப்பான், அவ்வளவு வசதி படிச்சவனா இருந்தாலும் அங்க போயிட்டு ஹோட்டல் வேலை செய்வான். ஏன்? வெளிநாட்டில் அவர்கள் செய்கிற வேலைக்கு அடையாளம் இல்லை. There is no division on the basis of the working என்று சொல்கிறார்கள். நீ என்ன வேலை செய்கிறியோ அந்த அடிப்படையில் ஒரு மனிதனை தரம் பார்க்கின்ற பழக்கம் வெளிநாட்டில் இல்லை. இங்கதான் செருப்பு தச்சா அவன் கேவலமானவன், முடி திருத்தினா அவன் மிக கேவலமானவன். இப்படி தரம் பிரிப்பது பிறப்பின் அடிப்படையால், செய்கின்ற தொழில் அடிப்படையால், மதத்தின் அடிப்படையால் என்று பார்க்கிற குணத்தை இங்கே வளர்த்திருக்கிறார்கள் மனு தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படை. அதைத்தான் இப்பொழுது மோடி கொண்டு வர பார்க்கிறார் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக. அதற்கு யாரு சான்று அளிக்க வேண்டும் தெரியுமா? யாருக்குன்னா, எனக்கு ஒரு தொழில் மீது ஈடுபாடு இருக்கிறது, தவறில்லை, நான் முடிவெட்டணும்னு நான் விரும்புறேன், அந்த தொழில் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ரசனையான ஒரு தொழிலா நான் விரும்புறேன், தவறே கிடையாது. அதுல என்ன தவறு? முடி வெட்டவெல்லாம் தவறானுவனா? நமக்கு அவன் ஒழுங்கா வெட்டலன்னா கேவலமா இருப்போம். நம்ம அவன் வெட்டவே தான் வெளியில் நம்ம நல்லா உலாவுறோம். அப்ப அந்த தொழிலாளி செய்யக்கூடிய அந்த நுட்பம் இருக்கிறது, அவன கலை நுட்பம், அதை நான் புரிஞ்சு தெரிஞ்சு வெட்டணும்னு விரும்புறேன்னு போட்டா அவன் என்ன சர்டிபிகேட் கேட்கிறான் தெரியுமா? காலேஜ் சர்டிபிகேட் கேட்கவில்லை, விஓஓ சர்டிபிகேட் கேட்கவில்லை, தாசில்தார் சர்டிபிகேட் கேட்கவில்லை. இந்த தொழில் யார் முன்னே இருக்கிறார்களோ அவரிடம் சான்றிதழ் பெற்று வர வேண்டுமா? இவர் எங்க குடும்பத்தை சேர்ந்தவர், எங்க பாரம்பரியத்தை சேர்ந்தவர், எங்க குடும்பம் எப்பவுமே முடிவெற்ற குடும்பம், இவரு என் பிள்ளையும் முடிவெற்றவர், இவரு முடிவெற்றதுக்கு நீங்க லோன் தாங்க. இவரு செருப்பு தைக்கிறவருங்க, செருப்பு தைக்கிறவர். ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைக்கிற குடும்பத்துல இருந்து பிறந்து வந்துட்டு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா மாறினார். அது வரலாறு. இங்க எப்படி செருப்பு தைக்கிறவரு படிச்சு விட்டு டாக்டர் ஆயிடக்கூடாது, செருப்பு தைக்கிறவரு பெரிய விஞ்ஞானியா மாறிடக்கூடாது, செருப்பு தைக்கிறவரு பெரிய அரசியல் தலைவராக வந்து விடக்கூடாது. மாறாக செருப்பு தைக்கிறவரு இன்னொரு செருப்பு தைக்கிற கடைகளை பக்கத்தில் வச்சுக்கணும். இதுக்கு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிற மிக கேவலமான ஈனப்பிறவித்தனம் கொண்ட மோடி அரசு அறிவித்திருக்கிறது. என்னடா உங்க குணம்? என்னடா உங்க குணம்? காலங்காலமாக எங்களை அடிமைகளாக பார்க்கக்கூடியதை, எங்களை சூத்திரர்களாய் பார்க்கக்கூடிய இந்த மனோபாவத்தை இன்னும் நீங்கள் மாற்றிக் கொள்ளவில்லை. கேட்டால் இந்துத்துவா, கேட்டால் நாங்கள் இந்து. நாங்களா யாரப்பா? நாங்களும் இந்து தான் சொல்றோம். எங்களுக்கு முனீஸ்வரன் சாமின்றாங்க, ஒருத்தர் மாரியம்மா சாமின்றாரு, ஒருத்தர் முனியம்மா சாமின்றாரு, ஒருத்தர் அன்னியம்மா சாமின்றாங்க. ஆளுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டு இருக்காங்க. ஒரு ஊர்ல போனா ஆடு வெட்டி கும்பிடுறாங்க, ஒரு இடத்துல கோடி வெட்டி கும்பிடுறாங்க, ஒரு இடத்துல சரப்பாட்டில் வச்சே கும்பிடுறாங்க. ஆனா நீ என்ன சொல்ற? ஒரு சாமியை கும்பிடுற மட்டும்தான் இந்து, இந்த சாமி மட்டும்தான் இந்துக்களின் கடவுள். அப்ப நாங்களா யார்? எங்களை எல்லாம் என்ன சொல்ல விரும்ப பார்க்கிறாய்? எங்களை அடிமைகள் என்று சொல்ல பார்க்கிறாய். தமிழ் பேசுகிறவர்களை அடிமை என்று சொல்ல பார்க்கிறார். தமிழ் இனத்தமிழரை அடிமை என்று சொல்ல பார்க்கிறார். தமிழ் மொழி பேசுவது இழிவு என்று பார்க்கிறாய். இனி இந்தியாவுக்குள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்தி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்தியாவில் வேற வேண்டுமா? இந்தி வேண்டும் என்கிறார். இந்தியாவில் வாழ வேண்டுமா? இந்துவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்தியாவில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்துத்துவா மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்வதைத்தான் இன்றைக்கு இந்த முற்போக்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய எங்கள் கூட்டணி ஒட்டுமொத்தமாய் எதிர்க்கிறது மோடி அரசை. சாமானியனுக்கு வழங்க வேண்டிய கேஸ் சிலிண்டரை 400 ரூபாய்க்கு விட்டுக் கொண்டிருந்ததை நீ 400 ரூபாய்க்கு குறைவாக கொண்டு வந்திருந்தால் சாதனை, வரவேற்கிறோம். 1000 ரூபாய்க்கு மேலே கொண்டு வந்திருப்பதில் என்ன சாதனை? 70 ரூபாய்க்கு விட்டுக் கொண்டிருந்த பெட்ரோலை 102 ரூபாய்க்கு கொண்டு போய் சேர்த்திருப்பதில் என்ன சாதனை? 50 ரூபாய்க்கு விட்டுக் கொண்டிருந்த டீசலை நீ இன்றைக்கு 95 ரூபாய்க்கு கொண்டு போய் இருக்கிறாயே, என்ன சாதனை? சாமானியன் வாங்கி கொண்டிருந்த அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் விலையேற்றிருக்கிறாயே, இதுதான் சாதனையா? சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கெல்லாம் வரி போடுகிறாயே, இதுதான் சாதனையா? உழைக்கின்ற உழைப்புக்கு கூட நீ தடை போடுகிறாயே, இதுதான் உன் சாதனையா? மன்மோகன் சிங் கொண்டு வந்தாரு. பொருளாதாரம் என்றால் எது? பொருளாதாரம் என்றால் அரசிடம் குவிந்திருக்கக்கூடிய லட்சோப லட்ச கோடி பணம் அல்ல, மக்களிடம் இருக்கக்கூடிய பணம் தான் பொருளாதாரம். ஒரு சாமானியம் உன்னிடம் பணம் இருக்கான்னு கேட்டா என்கிட்ட 100 ரூபாய் இருக்குங்க, உன் வீட்டுக்கு சாப்பாடு இப்ப வாங்கி விடுமா, என்னால முடியுங்கன்னு சொல்றாங்கன்னா அந்த நாடு அந்த ஊரு வளர்ந்திருக்குன்னு அர்த்தம்.
நீ எங்களை என்ன பண்ணணும் பாக்குற? பிச்சை எடுக்கணும்னு பாக்குற? கிடையாது. தமிழ்நாடு என்றைக்கும் பிச்சை எடுக்காது. உன்னை ஓட ஓட விரட்டி எடுக்கும். என்றைக்காவது உன்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதா? 2014 நீ பெரும் ஆட்சியை பெற்றாய். அப்பொழுதும் தமிழ்நாட்டு உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஓடி விரட்டியது. 2019 நான் 303 கடந்து விட்டேன் என்று சொன்னாய். அப்பொழுதும் தமிழ்நாடு உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்பொழுது தமிழ்நாடு உன்னை ஏற்றிருக்கிறது? என்றைக்கும் தமிழ்நாட்டு மண் இது சுயமரியாதை மண், இது பகுத்தறிவு சிந்தனை கொண்ட மண், இது ஏன் என்று கேள்வி கேட்கின்ற மண், இது மக்களுக்காக உழைக்கின்ற மண், அடித்தட்டு மக்களை விழிப்படைய வைத்திருக்கக்கூடிய மண், இது அடித்தட்டு மக்கள் கேள்வி எழுப்புகின்ற மண். இந்த மண்ணில் உனக்கு இடம் இல்லை. அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறோம் என்று சொன்னாலும் இன்றைக்கு மாய்மாலங்களோடு வருவார்கள், மாங்காயோடு வருவார்கள், இலையோடு கூட்டு சேர்ந்து வருவார்கள். ஆட்டுக்குட்டிகள் உலா வரும், வெட்டி போட்டு பிரியாணி போட வேண்டி வரும். ஆட்டுக்குட்டியை கொஞ்சம் குறும்பாட பார்த்தா உடனே அந்த ஆட்டை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆளுங்கெல்லாம். நம்ம ஆளுங்க ஆடு சூப்பரா இருக்குல்ல அப்படின்வோம். அப்படின்னா என்னது? அது அழகா இருக்குண்ணா, போட்டா பிரியாணி சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். ஆடு இது தமிழ்நாடு, நீ இது கர்நாடக நாடு இல்லை, கர்நாடகா கிடையாது. கர்நாடகா நினைச்சிட்டு நான் கன்னடன், நான் பெருமை மிகு கன்னடியன், நான் கன்னடத்து சிங்கம். சிங்கம்லாம் அங்கேயோடு நிறுத்திக்கோ. இங்க வந்தீங்கன்னா ஒன்ன கசாப் கடையில போட்டுருவோம், போட்டு பிரியாணி போட்டுருவோம். ஜாகிரதை. கோயம்புத்தூர்ல என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும். உன்னை ஓட ஓட மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கவில்லை, ஆனால் மோடி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையை தெரியுமா இல்லையா அவங்களா? இவர் என்னன்றாரு, நாங்கள் பெரும் வெற்றியை பெற்று தர போகிறோம், இவ்வளவு புள்ளி போகிறோம், இவ்வளவு ஓட்டு பெற்று தர போறோம். மோடிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. மோடி பயங்கர மகிழ்ச்சி ஆயிட்டார். அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல. அமித்ஷா விட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்தா, ஏங்க 4% கூட 3% கூட ஓட்டு வாங்க முடியாதாங்க, இந்த பாவி பையன் போய் சொல்லிக்கிறாங்க, பலாயிரம் கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிருக்காங்க இருக்காங்க சொல்லிட்டு எல்லாரும் எங்கெல்லாம் சீட் நிக்க போகுது. நீ அங்க நில்லு, நீங்க நில்லு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் தலைவரே, நான் ஓட்டு கேட்டு மொத்த ஊருக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், மொத்தம் நமக்கு தான் ஜெயிக்க போறோம். டேய் டேய் டேய், எனக்கு தெரியும் இந்த வேஷம் எல்லாம் போதும், போய் நான் சொன்ன இடத்துல நில்லு, கரூர் நில்லு. கரூர் வந்து போய் ஊரு கரூர் தானடா, அரவக்குறிச்சி தானே ஊரு, சூடாமணி தானே அரவக்குறிச்சியில் இருக்க ஊரு, அந்த ஊர்ல பிறந்தவன் தானே நீ, அங்க போய் நில்றான்னு கேட்டா, தலைவர் அது வந்து அங்க பெரிய கசாப் கடைக்காரன் இருக்கான் ஒரு ஆளு, அதான் தூக்கி உள்ள வச்சுட்டமேடா, அது உங்களுக்கு தெரியாத தலைவரே, அவன் கசாப் போட்டுருவான், என்ன வேண்டாம். அப்ப என்னடா பண்றது? நான் ஊருக்குள்ள போற தலைவரே, நான் போனால இளைஞர்கள் வந்து விடுவார்கள், தாய்மார்கள் வந்து விடுவார்கள், ஓட்டு அப்படியே மலரும், அப்படியே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னான். ஒரு மண்ணை வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு எனக்கு, நான் இந்தியாவில் இருக்கிறவனுக்கெல்லாம் மகான் நடிகன், நீ எனக்கே நடிப்பு காட்டுறடா. டே, நான் வரும்போது ரோட் ஷோட்டு இங்க இருக்கிற கூட்டம் அங்க போறதுக்குள்ள அப்படி போய் நிக்க வைக்கிற, இங்க இருக்கிறவன அங்க போய் நிக்க வைக்கிற, நீ எப்பேற்பட்ட மகான் நடிகன்டா. டே, நான் தான் இந்த வேலை பார்த்தேன். 10,000 பேர் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு கொண்டு போய் நான் ஜகா காமிச்சேன். அந்த காலத்துல பண்ண வேலை. நீ இன்னைக்கு என்னடா, எனக்கே பக்கத்து ரோட்ல கட்டுறடா. நீ நான் ஊர் விட்டு ஊர் காமிச்சா நீ பக்கத்து ரோட்ல கட்டுற, நீ மகான் நடிக்க. கோயம்புத்தூர் போய் நில்லு போன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஆடு காவு வாங்க போனாங்க. மாலை போட்டவரே அவர் தான், மஞ்சள் தண்ணி ஊத்துறதும் அவர் தான், வெட்ட போறது மட்டும் தமிழ்நாட்டு மக்கள். எனவே உறுதியாக நம்பிக்கையோடு சொல்கிறேன், நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய செல்வம் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவது உறுதி. அந்த வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் என்னவாக பதிலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்தியாவினுடைய ஒற்றுமையை குறைக்க வந்திருக்கக்கூடிய பாஜகவை எதிர்ப்பதற்காக, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை, அது மோடி வடை இல்ல, சாதா வடை, நம்ம அக்காங்க சுட்ட வடை தான் நீங்க சாப்பிடலாம். மோடி வடைன்னா தான் சாப்பிட முடியாது. சாப்பிடலாம், தைரியமா சாப்பிடுங்க. அது மோடி வடை இல்லமா, அது ஊசி போயிருக்கும் மோடி வடை. இது நல்ல வடை, சுட சுட போடுங்க, தாராளமா சாப்பிடுங்க. ஆக இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை வெட்டி குடியில் போட்டிருக்கக்கூடிய பாஜகவை விரட்டுவதற்கான தேர்தல் இது. இந்தியாவினுடைய ஏழை எளிய மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி அரசை விரட்ட வேண்டிய தேர்தல் இது. பணக்காரர்களை மிகப்பெரிய பணக்காரர்களை மாற்றி இருக்கக்கூடிய மோடி அரசுக்கு பதிலடி தர வேண்டிய தேர்தல் இது. நமக்கு நாம் பெற்ற விவசாய கடனை ரத்து செய்ய முடியாது, நாம் பெற்ற கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது, நாம் பெற்ற மகளிர் சுய உதவிக் குழு கடன்களை ரத்து செய்ய முடியாது. ஆனால் 17 லட்சம் கோடி பணத்தை முதலாளிகளுக்கு ரத்து செய்த மிகப்பெரிய பணக்காரரின் நண்பன், அதானியின் நண்பன் மோடி அரசுக்கு பதிலடி தர வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். சிஏ சட்டம் என்ற பெயரா
சக மனிதனை வெறுப்பரசியலுக்கு கொண்டு செல்வது, நம்மோடு அண்ணன் தம்பியாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்களை எதிரிகளாய் பார்க்க வேண்டும் என்று கருதுகிற சட்டம் அது. நம்மளுடைய சொந்தங்களாய் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களை, இந்தியாவில் புகுந்திருக்கக்கூடியவர்களை, தஞ்சம் அடைந்திருக்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை தா என்று சொன்னால் அதை தர மறுக்கிற சட்டம் அது. அந்த சட்டத்தை ஆதரித்து விட்டு இங்கே பகல் வேஷம் போட வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு பதிலடி தர வேண்டிய தேர்தல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை எல்லாம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல வேற மாநிலத்திற்கும் தரலாம் என்று சட்டத்தில் கையெழுத்திட்டு விட்டு நம்மை தாரவாத்த எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திற்கு பதிலடி தர வேண்டிய தேர்தல் இது. இந்த தேர்தலின் மூலமாக நாம் காட்ட வேண்டிய பதில்கள், நாங்கள் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம், 75 ரூபாய்க்கு பெட்ரோல், 65 ரூபாய்க்கு டீசல். இனி ஏழை எளிய மக்களுடைய வங்கி கணக்கில் பேலன்ஸ் இல்லை என்றாலும் அவர்களிடம் 1 பைசா பணமும் பெனால்டி என்ற பெயரால் அவர்களிடம் பனிஷ்மெண்ட் போட மாட்டார். ஏனென்றால் மோடி அவர்கள் பேலன்ஸ் இல்லை, மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று எடுத்த பணம் மட்டும் 21,000 கோடி பகல் கொள்ளை, வழிப்பற கொள்ளை, சொந்த குடிமக்களின் பாக்கெட்டிலிருந்து திருடி இருக்கக்கூடிய திருடன் இன்றைக்கு மோடி அரசு. அந்த அரசு செய்திருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு பதிலடி தர வேண்டிய தேர்தல் வந்துவிட்டது. இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் பிரச்சாரகராய் மாற வேண்டும், எல்லோரும் பிரச்சாரகராய் மாற வேண்டும். இங்கே குடியிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உயிர் வீடாய் செல்ல வேண்டும், ஒவ்வொரு வாக்காளரை சந்திக்க வேண்டும், ஒவ்வொருவருடன் சொல்ல வேண்டும், நாம் உயிரோடு வாழ்வதற்கும் இந்தியன் என்று தலைநிமிர்ந்து வாழ்வதற்கும், தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்று சொல்வதற்கும் நாம் 2ஆம் தர குடிமக்கள் அல்ல, நாங்கள் இந்திய குடிமக்கள். நாங்கள் வாழ்வதற்கு முழு தகுதி பெற்றவர்கள். இந்த நாட்டில் எல்லோரும் சமம், எல்லோரும் உயர்வான நிலைக்கு வர வேண்டும், எல்லாரும் கல்வி பெறுவதற்கு உரிமை கொண்டவர்கள், எல்லாரும் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு உரிமை கொண்டவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய தேர்தல். எல்லோரோடும் சொல்லுவோம், இந்த தேர்தலில் உதயசூரியனுக்கு வாக்களித்து பாசிசத்தை வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்போம்.